பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று இஸ்திக்பார் பற்றி நாம் சிறிது தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே இஸ்திக்பாரை பற்றி நான் பதிவு செய்திருக்கிறேன். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று புதிய விஷயத்துடன் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். அதாவது, இந்த இஸ்திக்பார் என்பது எல்லாவற்றிற்கும் எல்லாவுடைய சகல விதமான பாவங்களுக்கும் பரிகாரம் மட்டுமல்ல, இஸ்திக்பார் நமது வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள இதன் மூலம் தொடர்பு கொள்கிறேன். நீங்களும் மட்டுமல்ல, இதை கேட்ட பின் மற்றவருக்கும் நீங்கள் எத்தி வையுங்கள், எல்லோருக்கும் நீங்கள் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இது பற்றி இந்த பரிகாரமாக இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் நம் குர்ஆன் வசனத்தில் என்ன செய்யலாம், ஆராயலாம். அதன் பின்னர் இது எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ஹசன் அலி அவர்களிடம் ஒருவர் வறட்சியை முறையிட்டு வந்தார். அதற்கு அல்லாவிடம் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள். பிறகு இந்த வறுமையையும், மற்றொருவர் தமக்கு குழந்தைகள் குறைவாக இருப்பதையும், மற்றொருவர் நிலத்தின் விளைச்சல் குறைவையும் முறையிட்டார்கள். அந்த மூவருக்குமே இஸ்திக்பார் செய்யுங்கள் என்பதாகவே ஹசன் அலி அவர்கள் பதில் கூறினார்கள். இதை கேட்ட ஒரு தோழர், இங்கே வந்தவர்கள் அனைவரும் வெவ்வேறு விஷயத்தை குறித்து உங்களிடம் முறையிட்டார்கள், எல்லோருக்குமே நீங்கள் இஸ்திக்பார் சொல்லும்படி நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் பின்வரும் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். நீங்கள் அந்த வசனத்திலே 71வது வசனம் 71வது அத்தியாயத்தில் 10வது வசனம் என்னவென்றால், அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்ற 10வது வசனத்திலே, குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அதாவது, முந்தைய பாவங்களுக்காக உங்கள் ரப்பிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் பிழை பொறுப்பவனாக இருக்கிறான் என்பதாக இதன் பொருள். அடுத்து, யூசிலு சமா அலைக்கும் மித்ராரா. அதாவது, அவ்வாறு நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வீர்களே ஆனில் தடைப்பட்ட மழையை உங்கள் மீது தொடர்ச்சியாக அனுப்புவான். அடுத்து 12வது வசனமாக, வயும்திதுக்கும் பி அம்வாலியும் வனைனா வயஜ் அல்லக்கும் ஜன்னாத்தின் வயஜ் அல்லக்கும் அன்ஹாரா. அதாவது, இன்னும் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுப்பது கொண்டு உதவி புரிவான், இன்னும் உங்களுக்கு தோட்டங்களையும் உண்டாக்கி தருவான், உங்களுக்காக ஆறுகளையும் உண்டாக்குவான் என்பதாக இந்த மூன்று வசனங்களும் கூறுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், வறுமை ஏற்பட்டாலும், கஷ்டம் ஏற்பட்டாலும், குழந்தை இல்லாமல் இன்னும் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடம் சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லஸி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ தூபு இலைஹி என்ற இந்த இஸ்திக்பாரை நாம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், அடிக்கடி நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்ல, இஸ்திக்பார் ஒரு பாதுகாப்பு என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் இறைவனுடைய வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு இஸ்திக்பார் ஆகும். ஹஸ்ரத் அலி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். அதாவது, எப்படி என்றால், முதலில் பூமியில் அல்லாஹ்வுடைய வேதனை தடுக்கும் இரு பாதுகாப்புகள் இருந்தன. ஒன்று உயர்த்தப்பட்டு விட்டது, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றொன்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டியது இஸ்திக்பார் ஆகும். இந்த கருத்தை பின்வரும் அல்லாஹ்வின் இரு வசனங்களிலிருந்து அறிய முடிகிறது. நபியே, நீங்கள் அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்யக்கூடியவனாக இல்லை, இன்னும் அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் நிலையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்யக்கூடியவனாக இல்லை என்பதாக 8வது அத்தியாயத்தில் 33வது வசனமாக இது வருகிறது. இந்த வசனங்களும் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். எனவே நாம் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் நிலையில் நமக்கு வேதனையை அல்லாஹ் நமக்கு இறக்க மாட்டார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் நமக்கு வேதனை என்று நாம் வாழ்ந்து வந்தோம். ஏனென்றால் அவர் கிருபையினார்.
எனவே நாம் இந்த காலத்திலே கண்டிப்பாக நாம் நிச்சயமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த இஸ்திக்பாரை கட்டாயமாக செய்ய வேண்டும். நாம் அதிகம் பாவம் செய்யும் படைப்புகளாக இருந்து வருகிறோம். ஏனென்றால் நம் கூடவே ஷைத்தான் இருக்கிறார். நம்மளை வழிகேட்டில் செல்ல விட்டுவிட்டு நம்மை பாவங்களை புகுத்தி விடுவான். எனவே இவைகளிலிருந்து தப்பிக்க, வேதனையிலிருந்து தப்பிக்க, ஷைத்தானிலிருந்து தப்பிக்க இஸ்திக்பார் தினம் செய்ய வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் படுக்க போகும்போது 70 முறை, சில சமயம் 100 முறை என்பதாக இஸ்திக்பார் செய்துவிட்டு தான் படுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்யாதவர்களே அவ்வாறு செய்யும்பொழுது பாவம் செய்யும் நாம் எவ்வளவு செய்ய வேண்டும். எனவே அளவுக்கு அதிகமாக நாம் இஸ்திக்பாரை செய்து நாம் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதோடு இது நமக்கு பாதுகாப்பு, மேலும் நம் பரிகாரம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் மட்டுமல்ல நம்மை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நீங்கள் இதை பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.